விதேஷி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். முயற்சி. முதல் முயற்சியில் வெற்றி பெறுபவன் அதிர்ஷ்டசாலி. இரண்டாவது முயற்சியில் வெற்றி பெறுபவன் புத்திசாலி. மூன்றாவது முயற்சியில் வெற்றி பெறுபவன் தைரியசாலி. நான்காவது முயற்சியில் வெற்றி பெறுபவன் அனுபவசாலி. ஆனால் வெற்றி பெறும் வரை முயற்சி செய்பவன் சாதனையாளர். இனிய காலை வணக்கம். இது தினேஷ் லண்டன்ல அமைச்சது. தேங்க்யூ தினேஷ். இது வந்து இப்போ ஒரு பக்கமா நடந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு பையன் அப்ளை பண்ணியிருக்காப்புல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோன் வருது, அந்த பொண்ணு வந்து பையனோட ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சு. பையனோட ஓடி போச்சா இன்னொன்னு? ஆமாம், நாங்கள் வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம், பொண்ணு பார்க்க எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்த பிறகு பொண்ணு வந்து இல்லை நான் வேற யாரோ காதலிக்கிறேன்னு சொல்லிச்சு. சொல்லி நாங்கள் வந்து சுதாரிச்சு பேசி முடிக்கிறது வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு மாதிரி புரியல. பட் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. அப்புறம் வந்து 1 மாதம் ஆச்சு, அவங்க பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி, இல்லைம்மா நம்ம அப்படியே விடக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணிடணும், இல்லாட்டி அது வந்து லீகல் இல்லாமல் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் கேட்டோம், உட்கார வச்சு, குட்டி என்னாச்சு, என்ன நடந்தது சொல்லுமா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு உட்காந்து பொறுமையாக எங்களுக்கு சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, நான் வந்து ஒரு காலேஜில் படிக்கும்போது நான் கல்யாணம் பண்ணவர் வந்து என்னோட சீனியரு. அவர் வந்து காலேஜ் டாப்பர், அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது தேர்ட் இயர் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ நாங்கள் வந்து லேப் எல்லாம் ஒரே இடத்துல தான் எல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போ வந்து அப்போ வந்து எங்களுக்கு பெருசாக ஒன்றும் எங்களுக்குள்ள எந்த இதுவும் வரல. நான் தேர்ட் இயர் படிக்கும்போது அப்போ வந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் ரொம்ப திறமையானவர், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நாங்கள் வந்து ஒரு நல்ல வேலைக்கெல்லாம் போன பிறகு வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணலான்ட்டு இருந்தோம். முதலே அவர் சொன்னார், கல்யாணம் அப்படின்னா நம்ம ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வீடு பெரியவங்களோட தான் சேர்ந்து தான் பண்ணி. இவங்க 2 பேரும் வேற வேற ஜாதியும் கூட. அப்புறம் அப்படின்னு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு திடீர்னு வந்து ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு அனௌன்ஸ் பண்ணாமே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மாப்பிள்ளையை பிடிச்சி போச்சு. அவங்க அடுத்த ஸ்டெப் வேகமாக எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியல. அப்போதான் சொல்லியிருக்கு, இல்லைம்மா நான் வந்து எனக்கு வேற பையனை பிடிக்குதுன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அடிச்சுட்டாங்க, அந்த பொண்ணை அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு அவங்க அம்மா நீ முதலே சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவமானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் இந்த பொண்ணு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் ஆக்சுவலி அந்த பையன் வந்து சென்னையில இருந்திருக்காப்புல. அந்த பையன் ஃபோன் பண்ணி வர சொல்லி இது வந்து போய் அப்புறம் 2 நாள்லயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ரொம்ப க்ளோஸா தான் போட்டுக்கிட்டு இருந்தேன், எல்லாமே பேசுவேன், ஆனா இந்த விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க க்ளோஸா இருந்தீங்க ஓகே, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட ஓப்பனா பேசுற அளவுக்கு நீங்க க்ளோஸா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவங்ககிட்ட பதில் இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, ஆண்டி நான் வந்து சொல்லலாம் தான் இருந்தேன், நான் வந்து ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவர் வந்து வேற ஒரு இன்னொரு பெட்டரான வேலைக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நாங்க 2 பேரும் செட்டில் ஆன பிறகு வீட்டில் சொல்லலான்ட்டு இருந்தோம், சொல்லி ஓடி போறதுக்கு எங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது, நாங்க வந்து பெற்றோரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருந்தோம். ஆனா திடீர்னு ஒரு பையன் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போய் ஃபோர்ஸ் பண்ணும்போது இது நடந்துருச்சு அப்படின்னாங்க. எனக்கு இந்த பொண்ணு சொல்றது ரொம்ப நியாயமா தான் தோணுச்சு. அதுல எந்த தப்பும் இல்லை. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து எல்லா விஷயங்களும் குழந்தைங்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல முடியும், சில விஷயம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீங்க கொடுக்காம கூட இருந்திருப்பீங்க. அந்த பொண்ணோடையோ பையனோடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாம கூட இருப்பீங்க. நீங்க அதற்றவங்களா இருப்பீங்க, திட்டுறவங்களா இருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க க்ளோஸ்ன்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த அளவுக்கு நீங்க க்ளோஸா கூட இருந்திருக்க மாட்டீங்க. சில குழந்தைங்களுக்கு இவன் வெக்கமா கூட இருக்கும். ஏன் தெரியுமா, இதை வந்து புரிஞ்சுக்காத பெற்றோர் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ வந்து ஃபுல்லா அந்த பிளேமே அந்த பொண்ணு மேல போட்டாங்க.
அவ ஓடி போயிட்டா, அவ இப்படி பண்ணிட்டா, அவ இப்படி பண்ணிட்டான். அப்புறம் நாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ போனப்போ அவங்க பெரியப்பா கிட்ட சொன்னோம், பாருங்க இது நம்மளோட பொண்ணு, நடந்தது நடந்து போச்சு. நீங்க யார்கிட்டயும் யாராச்சும் வந்து பொண்ணு ஓடி போட்டான்னு சொன்னா நீங்க வந்து அது காதுல கேட்காதீங்க. நீங்க சொல்லுங்க தைரியம், என் பொண்ணு ஓடி எல்லாம் போடல, நல்ல பையனை தான் பார்த்துருக்கு, நடந்து போச்சு, அதுக்குன்னு எங்க பிள்ளையெல்லாம் அப்படிலாம் நீங்க விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கும் ஒரு சிந்தனை போட்டோம். என்னன்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம 10ஓட 11னா ஓடி போயிட்டான்னு பேசுறதுக்கு பதிலா அந்த பொண்ணோட மான மரியாதையை காப்பாற்றணும். ஒரு சின்ன அதான் நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்ன தெரியுமா, குட்டி நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ பண்ண மெத்தடு மட்டும் தான் தப்புடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கான சந்தர்ப்பம் அந்த பொண்ணுக்கு அமையல. சரிங்களா, இதுல வந்து அந்த பொண்ணோட ஃபால்ட் நான் எதுவுமே பார்க்கல. அவங்க அம்மா நான் நம்பி இருந்தேன்னு சொன்னா அப்படி இல்லை. அந்த வயசுல யாருக்கும் வரும். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை கூப்பிட்டு பக்குவனும் பேசணும். கண்ணு உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா சொல்லுப்பா, பிடிச்சி கேட்டு அந்த பொண்ணு சொல்லாம இப்படி நடந்தா ஓகே. அந்த பொண்ணை கேட்கவே இல்லை, இவங்களா முடிவெடுத்திருக்காங்க. ஆனா பழி பூரா அந்த பொண்ணு மேலதான் போடுறாங்க. நம்ம குழந்தைங்களை சமுதாயத்துல விட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்புறம் நாங்கள் வந்து விசாரிச்சு வரல, அந்த பொண்ணு பையன் வந்து ரொம்ப நல்ல பையன். நாங்கள் அதுக்கப்புறம் எடுத்து சொல்கிறோம், இல்லைங்க உங்கள் பொண்ணு சூஸ் பண்ண பையன் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன். ஓ அப்படியா, ஏன்னா இந்த கல்யாணம் அவங்க வந்து வெளில போய் கல்யாணம் பண்ணி 2 மாதத்துக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். 2 மாதம் வரையிலும் அந்த அம்மா வந்து கோவத்தில் தான் இருந்தாங்க ஒழிய அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொண்ணுக்கிட்ட வேகமாக சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் என்ன இது? சொத்து வாங்கிட்டா உங்கள் பொண்ணு இல்லாமல் போயிருமா? நீங்க உங்க சொத்தை வாங்கி யார் கொடுக்குறீங்க? உங்க பையனை கொடுக்குறீங்க. ஆனா உங்க பையன் உங்களை காப்பாற்ற போறானான்னு உறுதியா உங்களுக்கு தெரியுமா? சரி, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சீப்பா ரொம்ப சின்னத்தனமா நம்ம பண்ணக்கூடாது. நல்லா ரொம்ப யோசனை பண்ணும். இது ஒரு ஹார்மோன் வந்து இந்த ஹார்மோனை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. சிலவங்க இந்த ஹார்மோனுக்கு பலியாவாங்க, சிலவங்க இந்த ஹார்மோன் அவங்களுக்கு வந்து அதை அவங்களால மீறி அவங்களால அது ஜெயிக்கவும் முடியும். ஸோ அது அவங்கவுங்களோட தன்மையை பொறுத்து. இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி இது ஒரு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொன்னோம், நீங்க அந்த பையனை பேர் சொல்லி வா போன்லாம் கூப்பிடக்கூடாது. நீங்க அந்த பையனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் நம்ம சமுதாயம் நம்மளை சுற்றி இருக்கவங்க உங்க மாப்பிள்ளையும் மதிப்பாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பையன் உங்க மாப்பிள்ளை ஆயிட்டாப்புல, நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க, மதிப்பை கொடுங்க அப்படின்னோன்னா அந்த சிந்தனையை நாங்கள் போட்டு வந்தோம். இது நாங்கள் சிந்தனையை போட்டு வந்தனால நான் வந்து பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நம்ம எங்கேயாவது போனோம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை நம்ம மோசமாக்காம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹீலிங் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை சேர்த்து வச்சுட்டு வரதா நம்மளோட கடமை. இந்த கடமை எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்தா அந்த நேரத்தை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி கரெக்டா பேட்சப் பண்ணிட்டு வாங்க. ஓகேயா? எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதுதான் நம்மளோட இது. ஒருத்தவங்க அழிஞ்சு போவதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற அந்த அவ்வளோ ஒரு அரக்க குணம் நமக்கு வேண்டியதில்லை. ஓகே, நம்ம ஒரு தெய்வ குணத்திலே இருக்கலாம். நான் இன்னைக்கு தெய்வ குணத்துல இருக்கிறோன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க அப்படி இல்லைன்னா மாத்திக்கோங்க. ஓகேயா? உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேயா?